காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1/4/2025 திருதியை திதி காலை 10:05 வரை, அதன் பின் சதுர்த்தி. பரணி நட்சத்திரம் மாலை 3:23 வரை, அதன் பின் கிருத்திகை. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று இரவு 9 மணி வரை கன்னி ராசிக்கு சந்திராட்டமம், அதன் பின் துலா ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, தொழில் முன்னேற்றம் நல்ல முறையில் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் ஒன்று இன்று முடிவாகும். வீடு கட்டி குடியேறுவதில் இருந்த தடை விலகும். கொள்கை பிடிப்போடு செயல்பட்டு பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பாராட்டு பெறுவீர். எதிர்பார்த்த காரியங்கள் கட்டாயம் கைகூடிவிடும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறிய தொல்லை தலை தூக்கும். பிரிந்து சென்றவர்கள் தானாக வந்து இணைவர். சொத்து பிரச்சனை ஒன்று சுமூகமாக முடியும். துணிந்து எடுத்த முடிவுகளால் நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். மகன் அல்லது மகள் கல்வி சம்பந்தமான புது முயற்சி வெற்றியாகும். இதுவரை இருந்த பொருளாதார தடை விலகும். சகஜ நிலை திரும்பும். குடும்பத்தில் உள்ளவர்களை சில விஷயங்களில் அனுசரித்து செல்வது நல்லது. தொழிலில் மற்றவர்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பங்கு சந்தையில் இருந்த தொய்வு இன்று மாறும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகும். தந்தை வழி உறவால் நன்மைகள் வந்து சேரும். சொத்து பிரச்சனை சாதகமாக அமையும். தொழில் முன்னேற்றம் நல்ல முறையில் காணப்பட்டாலும் பங்குதாரர் இடம் கணக்கு வழக்குகளை சரியாக கையாள்வது நல்லது. உத்தியோகத்தில் எவ்வளவு விழிப்புடன் இருந்தாலும் இன்று 3வது நபரின் குறுக்கீடு அதிகரிக்கும். உங்களது பொறுப்பு மற்றவருக்கு கைமாறி செல்வதால் சிறு பிரச்சனை உண்டாகலாம். சில பிரச்சனைகளை மற்றவர்கள் ஆதரவுடன் தீர்த்து கொள்வீர். எதிர்கால வாழ்க்கை வளமாக்கும் புதிய திட்டத்தை தீட்டுவீர். கணவன் மனைவி இடையே இருந்த கடந்த கால கசப்பு மாறும். ஒற்றுமை பலப்படும். உறவினர் இடையே இருந்த பகை அகலும். உடன்பிறப்புகள் உற்றார் உதவிகரமாக இருப்பர். பணிபுரியும் இடத்தில் பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெண்களுக்கு வழி கிடைக்கும். சிலர் சொந்த தொழில் தொடங்க திட்டமிடுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இடமாற்ற தகவல் இனிமை தரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற வழிபிறக்கும். உத்தியோகத்தில் பதவி மாற்றம், இடமாற்றம் உறுதியாகும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சி வெற்றிகரமாகும். தந்தை வழி உறவுகள் அனுகூலமாக நடந்து கொள்வர். பூர்வீக சொத்தில் முறையான பங்கீடு வந்து சேரும். தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வர். எதிர்பார்த்த பெரிய மனிதர்கள் பக்கபலமாக இருப்பர். பெற்றோர் உற்றோர் உடல் நலனில் அக்கறை இன்று தேவை. குடும்பத்தில் உள்ளோரின் குறைகளை தீர்க்க முன்வருவீர். கொடுக்கல் வாங்கல் சீராகும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும்.
தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, பழைய வாகனங்களை மாற்றவும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழவும் யோகம் உண்டாகும். பணிபுரிவோர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்வோர் பங்குதாரரிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் தீட்டி செயல்படுத்த முன்வருவீர். ஆரோக்கியம் சீராக இருக்கும். சொந்தங்களிடையே பேசும்பொழுது வீண் வார்த்தைகளை அல்லது விவாதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு நல்லதொரு தகவல் கிடைக்கும். அதே நேரத்தில் எல்லா வழியிலும் நன்மைகள் வந்து சேரும். இழப்புக்களை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிரிகளின் பலம் கூடினாலும் கவலைப்பட வேண்டாம். உறவினர்களின் பகை மறைய வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மாற்றம் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். பங்கு சந்தையில் ஓரளவு லாபம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷம் தரும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரிவுகள் மாறும். விவாகரத்து கேட்டு கோர்ட்டு படி ஏறியவர்கள் கூட மனம் மாற வாய்ப்பு உண்டு. மகன் அல்லது மகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். பெண்களுக்கு குடும்பத்தில் இடையூறு இருந்தாலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சொத்துக்களால் சில சிறு பிரச்சனைகள் வரலாம். சொந்த பந்தங்களால் விரயம் உண்டு. பிறருடன் முக்கியமான பிரச்சனையை பகிர்ந்து கொள்வதை என்று தவிர்ப்பது நல்லது. நல்ல ஒரு பெரியோரின் ஆலோசனை வழிகாட்டுதல் கிடைக்க வாய்ப்புண்டு. உடல் நலன் சீராக இருந்து உற்சாகம் தரும். கடன் சுமை குறையும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். அரசு வழியில் அனுகூலங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்க புதிய உத்தியோகம் மாற சிலருக்கு அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். பங்கு சந்தையில் பழைய பங்கை லாபகரமாக விற்று சிலர் கடன் பலுவை குறைப்பர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி குறித்த நேரத்தில் முடிப்பீர். குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பயணங்களால் லாபம் உண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் தேடி வரும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். இதுவரை தடைப்பட்ட கல்யாண கனவுகள் இன்று நனவாகும். கடமையில் இருந்த சிரமங்கள் மறையும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர். உத்தியோகத்தில் எடுத்த புதிய முயற்சி வெற்றி பெறும். பூர்வீக சொத்துக்களின் தகராறு அகலும். முன்னோர்களால் கட்டப்பட்டு சிதிலமடைந்த ஆலயங்களை பராமரிக்கும் வாய்ப்பு அல்லது புதுப்பிக்கும் எண்ணம் சிலருக்கு தேடி வரும். தொழில் வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் மாறும். முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரும். உறவினர் இடையே இருந்த பகை விலகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்பு மகிழ்ச்சி தரும். தொழிலில் வருமானம் இருமடங்காக உயர வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர் சிலர் சொந்த தொழில் செய்ய முயற்சி செய்வர். மகன் அல்லது மகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தீரும். ஆலய திருப்பணிகள் முன்னின்று செய்யும் எண்ணம் மேலோங்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமண முயற்சி கைகூடி வரும். பயணங்கள் பலன் தரும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த ஒரு விஷயம் மீண்டும் நடைபெற வழி கிடைக்கும். பண விஷயத்தில் விழிப்புணர்ச்சி தேவை. தொழிலில் ஏமாற்றங்களை தவிர்க்க கவனமாக செயல்படுவது நல்லது. அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம் உங்களுக்கு தேவைப்படும். மறைமுக எதிர்ப்புகள் வலுப்பட வாய்ப்புண்டு. கணவன் மனைவி இடையே இருந்த கசப்பு மாற விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூடுமானவரை குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிருங்கள். பண பொறுப்புகளை பிறரை நம்பி கொடுப்பது வேண்டாம். பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். சிலர் இடம் மாற அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மன அமைதி குறைந்தவர்களுக்கு மன அமைதி இன்று கிடைக்க வாய்ப்புண்டு. பண நெருக்கடி குறையும். வாகனத்தால் சிறு தொல்லை வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணிபுரிவோரை பகைத்து கொள்வதை தவிருங்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும்
உங்களது வழக்கமான உழைப்பையோ பொறுமையையோ குறைத்து கொள்ள வேண்டாம். பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் ஆகாரத்திலும் கவனம் தேவை. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு இன்று பெரிய மாற்றங்கள் இராது. பழைய பங்குகள் விற்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளை நிதானத்துடன் அணுகுவதன் மூலம் நிம்மதி பெற முடியும். வரவை காட்டிலும் செலவு கூடும். விருப்பங்களை நிறைவேற்ற நல்ல திருப்பங்களை சந்திக்க நிதானமாக திட்டமிடுங்கள். உங்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் தேடி வரும். உடன்பிறப்புகள் உங்கள் உளமறிந்து நடந்து கொள்வர். பண தேவையை பூர்த்தி செய்ய சில சொத்துக்கள் விற்பதை பற்றி சிலர் சிந்திப்பர். எந்த ஒரு காரியத்திலும் தீர்மான முடிவு எடுக்க முடியாமல் இன்று சிறு தடுமாற்றம் இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் சிறு மன வருத்தம் உண்டாக வாய்ப்புண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க பேசி முடிவெடுப்பர். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. பெற்றோர்களின் ஆதரவை பெற முடியும். தர்ம காரியங்களுக்கு இன்று நீங்கள் உதவி செய்வீர். சகோதர வழியில் இருந்த மனக்குறை பிரச்சனை தீரும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். தொட்டது துலங்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வெற்றி செய்தி வீடு தேடி வரும். விவாக பேச்சுக்கள் சமரசம் நோக்கி செல்லும். சுமூகமாக முடியும். பிரிந்து விலகி சென்ற உறவினர் மீண்டும் வந்து சேர்வர். உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் மாறும். சிலருக்கு நிரந்தரமான சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு கைகூடி வரும். அரசு வழியிலும் அருகில் உள்ளோரிடமிருந்தும் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை இன்று நிறைவேற்ற முயற்சி செய்வீர். ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்தால் அது விலகிச் செல்லும். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். கல்வி சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுப்பர். பெற்றோர் வழியில் சிறிய மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது இன்று நல்லது. வழக்குகளில் சாதகமான நிலை தோன்ற சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, குடும்ப ஒற்றுமை சற்று குறைவாக இன்று காணப்படும். மறைமுக எதிரிகளின் பலம் மேலோங்கும். எதையும் நிதானித்து திட்டமிட்டு செய்வது நல்லது. பொறுமையாக இருந்தால் திடீர் நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். நண்பர்கள் சற்று எதிர்பார்த்த நேரத்தில் கண்ணில் தென்பட மாட்டார்கள். மேலதிகாரிகளால் சிறு இடையூறு ஏற்பட வாய்ப்புண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளவர்கள் பேசும்பொழுது சற்று கவனமாக பேசுவது அவசியம். வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக கவனம் இன்று தேவை. மகன் அல்லது மகள் சம்பந்தமான வெளிநாட்டு பயணம் நல்ல முறையில் பேசி தீர்க்க வாய்ப்புண்டு. உறவினர் பகையால் சொத்து பிரச்சனை தலை தூக்கும். மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் சில பிரச்சனையை தீர்க்க முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பு மாற பெரியோர் ஒருவர் உதவி புரிவர். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவாக வழிபிறக்கும். நீண்ட நாள் கனவுகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டாகும். பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முதலீடுகள் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வீர். கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு உண்டாகும். தொழில் செய்வோர்கள் புதிய ஒப்பந்தங்கள் செய்ய வாய்ப்புண்டு. கடன் சுமை குறையும். பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனை அகல வழிபிறக்கும். குடும்ப முன்னேற்றம் சீராக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று மந்த நிலை காணப்படும். கடுமையாக முயற்சித்து சில காரியங்கள் தள்ளி போகும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். சிலர் பூமி நிலம் இடம் வாங்க முயற்சி செய்வர். இதுவரை ஆரோக்கிய விஷயத்தில் தொல்லை கண்டவர்களுக்கு உடல் நலன் சீராகி உற்சாகமாக பணிபுரிய வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.